புனித தோமா வரலாறு. 1. இயேசுவின் சீடர். இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 சீடர்களுள் ஒருவர் தோமா. இவர் திதீம் எனப்படும் தோமா என்று அழைக்கப்பட்டார். திதீம் என்றால் இரட்டையர்கள் என்று அர்த்தமாகும். 2. துணிச்சல். இயேசுவின் மரணம் நெருங்கி வந்த நிலையில் அவரோடு சேர்ந்து மரிப்பதில் உறுதியாக இருந்தார் தோமா. நாமும் செல்வோம், அவரோடு மடிவோம் என்று கூறி தயங்கிக் கொண்டிருந்த சீடர் குழுவிற்கு முன் உதாரணமாக விளங்கினார். 3. சந்தேக தோமா. சந்தேக தோமா என அழைக்கப்பட்டார். உயிர்த்த ஆண்டவரை நாங்கள் கண்டோம் என ஏனைய சீடர்கள் கூறிய போது அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பினை பார்த்து அதில் என் விரலை இட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 4. விசுவாச அறிக்கை. உயிர்த்த ஆண்டவர் அவருக்கு தோன்றிய போது, இதோ என் கைகளை இங்கே விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவிலிடு என்ற போது, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று இயேசுவே உண்மையான ஆண்டவர், உண்மையான இறைவன் என்று அறிக்கை தந்தார். 5. திருப்பலியில் தோமா. தோமாவின் இந்த விசுவாச அறிக்கை நிலைத்து நின்றது. திருப்பலியின் நற்கருணை மன்றாட்டின் போது குருவானவரால் அப்பமும் ரசமும் உயர்த்தப்படும் போது ஒவ்வொரு விசுவாசிகளின் நாவும் தோமாவின் விசுவாச அறிக்கையை மனதிற்குள்ளே அல்லது சற்று முனங்களாக அறிக்கை செய்கிறார்கள். 6. இந்தியா தேர்வு. காலியான யூதாஸின் இடம் சீட்டு குலுக்கி போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது போன்று தோமாவின் இந்திய பயணமும் சீடர் குழுவால் சீட்டு குலுக்கி போட்டு முடிவு செய்யப்பட்டது. தயங்கியபடியே ஏற்றுக்கொண்டார். 7. இந்திய வருகை. கிபி 52ஆம் ஆண்டு கேரளாவில் உள்ள கொச்சின் துறைமுகத்திற்கு வந்தடைந்தார். மேற்கத்திய நாடுகளிடையே கடல் வழியே வணிக போக்குவரத்து கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் அவருடைய பயணம் அந்த வழித்தடத்தில் அமைந்தது. 8. தோமையார் கிறிஸ்துவர். தென்னிந்தியாவின் மலபார் பகுதியில் தோமாவால் மரமாற்றம் அடைந்தவர்கள் தோமையார் கிறிஸ்துவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். தோமாவால் எழுப்பப்பட்ட 7 ஆலயங்களும் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. 9. மறை சாட்சியம். தோமாவின் நற்செய்தி பணியால் கிறிஸ்துவம் இந்திய மண்ணில் வேகமாக வளர்ந்த நிலையில் விரக்தியுற்ற யூசேரியர்கள் அவர் மலை குகையில் தனியாக முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த போது படை வீரர்களை அனுப்பி ஈட்டியால் குத்தி கொன்று போட்டார்கள். 10. அழியா தடங்கள். தோமாவின் கல்லறை மீது எழுப்பப்பட்ட திருத்தலம்தான் சென்னை மயிலாப்பூரில் எழுந்து நிற்கும் சாந்தோம் பேராலயம். இன்று தோமையார் மலை என அழைக்கப்படும் பரங்கி மலையில் தோமையார் வேத சாட்சியாக மரித்தார். தோமா விட்டு சென்ற தடங்கள் சென்னை சைதாப்பேட்டை ஆலை குகைக்குள் காணப்படுகின்றது. தோமாவின் அறிக்கை காணப்படும் நற்செய்தி நூல் எது? கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.